Taste the Daily. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காய்கறிகள் மற்றும் எலுமிச்சம் பழத்திற்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் லெமன் சிட்டி என்று அழைக்கப்படும் புளியங்குடியில் வெளி மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதியில் எலுமிச்சை சாறு பிழியும் தொழிற்சாலை அமைப்பதாக செயலற்ற ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துவிட்டு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எலுமிச்சங்காய் சாறுபடியும் தொழிற்சாலை கொண்டு வரணும்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் முதலே அறிவித்தார்கள். அதுக்கு எந்த விதமான முன் ஏற்பாடும் பண்ணலை. குயிக்காக எங்களுக்கு இந்த சாறுபடியும் தொழிற்சாலை கொண்டு வந்து எங்கள் விவசாயிகளை எலுமிச்சங்காய் விவசாயிகளை காப்பாற்றணும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி கிராம மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாதிரி கிராம பகுதியில் வந்தவாசி விளாங்காடு சாலையில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையில் மது அருந்தும் நபர்கள் மது பாட்டில்களை சாலையில் போட்டு உடைப்பதால் அப்பகுதி மக்கள் அவதியடைவதாகவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த சாலை வழியாக செல்ல முடியவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு தேவையற்ற இடங்களில் மதுக்கடைகளை திறப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மதுபான கடையை முதல்ல ஒழிக்கணும். இதனால பல குடும்பங்கள் எவ்வளவு கெட்டு சீரது. ஸ்கூல் பசங்கள்ல இருந்து எல்லாமே கெடுறாங்க. ஏன்னாக்கா இவங்க குடிச்சிட்டு நடு ரோட்ல வண்டி விடுறதும் போற வர பொண்ணு கிட்ட தப்பான்னு நடக்கிறதும் இதனால ஒருத்தர் அடிபட்டு 2 கால் இழந்து இப்ப செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இந்த மதுபான கடை இந்த இடத்துல இருக்க கூடாதுங்க ஐயா. இந்த மதுபான கடை முதல்ல ஒழிச்சிடணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் மறியல் பண்ணி இருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் களத்தாவூர் பகுதியில் சாலை ஓர பாலத்தின் கீழ் கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பூரில் இருந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு காரில் வந்திருந்த பக்தர்கள் 4 பேர் மீண்டும் திருப்பூருக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது களத்தாவூர் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த நாகராஜ், தீபக், சண்முக சுந்தரம் ஆகிய 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் கார்த்திகேயன் என்பவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து உயிரிழந்த 3 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேரும் சகதியுமான சாலையால் பொதுமக்கள் அவதியடைவதாக குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஐயப்பன் நகர், காட்டுப்பிள்ளையார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சாலை, குடிநீர் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இப்பகுதியில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கால் மக்கள் அவதியுறுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு அன்டயத்தில் வருதுங்க. பாம்பு அதிகமாக இருக்குது. ஒரு வெளிச்சம் லைட்டு எதுவுமே எங்களுக்கு போட்டு கொடுக்கல. எங்களுக்கு இந்த பாதையை சரி பண்ணி கொடுத்து எங்களுக்கு கரண்ட் இழுத்து கொடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெரிய ஊரணி ஒன்று கிடக்கு. அந்த ஊரணியில் வருஷத்தில் ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று இறந்து போயிடுது. இதை வேலி அடைச்சி எங்களுக்கு இந்த கரையை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஏவூர் பகுதியில் ஆட்டோவும் அரசு பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் பெண் ஒருவர் பலியானார். 9 பேர் காயமடைந்தனர். ஐயம்பாளையத்திலிருந்து லால்குடிக்கு சென்ற ஆட்டோவும் திருச்சியிலிருந்து நாமக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் ஏவூர் கருப்புக்கோவில் அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் காயமடைந்த 10 பேர் முசிறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ருக்மணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவது தொடர்கதையாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.